ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய பயிற்சி தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துக்குங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன், இது நல்ல நேரம் பார்த்துக்குங்க. யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும், ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை 24 நாள் மட்டும்தான் இருக்கிறாரு. யாரோட சேர்றாரு? ராகுவோட சேர்றாரு. ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறியை நான் தூண்டுறேன். ராகுனா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது. அப்ப ராகுபோட இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது. இது சரியாந்திர யோகம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல ராகு பகவானுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க. அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள தசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு சுகபம் வாழச்சுடுவார். ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுமா இந்த உலகத்துல. எல்லாரும் ஆசை இருக்குல்ல, அதை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப 12 ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்கார பாருங்க, ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னி ராசிக்காரர். எப்படி ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவிட்டா நல்ல ஒரு திறமையான குணம் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே எந்த வேலையும் கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கன்னி கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு இருக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் நீங்க பாத்துக்கணும். சுக்கிரனும் ராகுவும் இப்ப நல்லா இருக்காரா மட்டும் பாத்துக்கங்க. ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நிக்குது. அதனாலதான் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்றேன். 6னா என்ன? எதிரி, பகை, வேலை, தொழில், உத்தியோகம், கடன் எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப இந்த கிரகத்துல எல்லாம் ஒரு ராசி அதிபதியோட சேர்ந்து சுக்கிரன், ராகு, சூரியன் எல்லாமே இணைஞ்சிருக்குது. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒருத்தர பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அது உங்க ஜாத தசாபுத்தியை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோவும் என்ன சொல்றேன், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. உங்க விதிஜாதத்தை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எடுக்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பணம், பொருள், நகை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான் ராஜா உங்களுக்கு. அடுத்து பாருங்க, நேரம் 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லுவாங்க. எப்படி கேட்காம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா 9ஆம் இடம் நல்லா இருந்தாவே எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். அதுக்கு அதிபதி இந்த சுக்கிர பகவானா வர்றாரு. அவர் போய் எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல போய் நின்று ராகுடைய நட்சத்திரத்துல நின்று கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல நிக்கிறார் சுக்கிர பகவான். ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. அது 6ஆம் இடத்துல. பொதுவா அந்த கெட்ட பாவ கிரகங்கள் போய் கெட்ட இடத்துல நின்னா அது நல்லதா மாறும். அப்ப யார் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு யோகமா இருக்காரோ திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் யாருக்கு இருக்கு? இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா அங்க வேலை செய்யும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் வரும். கண்டிப்பா பார்த்துக்குங்க. நீங்க ஜாதகத்தை மாத்துங்க, தசாபுத்தியை மட்டும் பார்த்துட்டு பலனுங்க. கரெக்டான ஒரு பலன், துல்லியமான ஒரு பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்குங்க. ஏன்னா இப்ப சுக்கிர பகவான் யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்றாங்க, இந்த கண்ட சனி நிறைய பேர் கண்டம் பண்ணி பிடிச்சு. யார் ஜாதகத்துல சனிபானம் சரியில்லை, நான் ஓப்பனா சொல்றேன்.
கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்த்தே மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்தவரை ஆமாமாங்க. எனக்கு குடும்பத்துல செலவு இருந்துச்சு, எனக்கு இட பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு பூமி பிரச்சனை இருந்துச்சு, அம்மாவுடைய உடம்பு, அப்பாவுடைய உடம்பு, எனக்கு வேலை உத்தியோகம் இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல, 2-3 மாசமா வீட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா கன்னிராசிக்காரக தான். வேலை, தொழில், படிப்பு, கல்வி, குடும்பத்துல ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்தது ஏன்னா கன்னிராசிக்காரங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரங்க. உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய செலவு பார்த்து நாங்க ரீசெண்டா பார்த்துட்டாங்க. நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல பாருங்க ஒரு குழப்பம், கண்டிப்பா தொழில கண்டிப்பா ஒரு தடங்களை பார்த்திருப்பாங்க. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க. முதல் பலனை வேலை கிடைக்காத அனைவருக்கும், வெளிநாட்டு உள்ளவங்க அனைவருக்கும் வேலை கிடைக்கும். ஏன் வெளிநாட்டுக்கு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட வெளிநாட்டு வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க? நேரா சுக்கிர பகவானும் புத பகவானும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பாக்குது. அப்ப வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை கண்டிப்பா வரப்போகுது. இந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா நடக்கும். வெளிநாடு வெளியூர்ல நல்ல வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அமைப்புல வருவீங்க. வேலை ப்ரமோஷன் கண்டிப்பா தேடி வரும். ப்ரமோஷன் தேடி வரும் ராஜா, நீங்க தேடி போகணும். இதை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. தயவு செய்து நீங்க ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாத்துக்கோங்க. ப்ரமோஷன் தேடி வரும், கடன் பிரச்சனை அடைய வரும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கடன் லோன் கிடைக்கும். அரசாங்க வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ப்ரமோஷன் காத்து இருக்குது. எத்தனை பேர் அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, புதுசா வேலைக்கு போறாலும் கண்டிப்பா நீங்க போடுவீங்க. புதுசா வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க, படிப்பு கொள்கையில அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க தலைமை பொறுப்ப போறீங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, இந்த சொந்த குடியுரிமை பிரச்சனை கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடைசி சான்ஸ் இனிமே பண்ணலாமா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அதான் சொல்லல, ஆரம்பண வழக்குன்னு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கண்டிப்பா வழக்குல நிற்கும். அந்த வழக்கை எடுத்து இப்ப நீங்க எடுத்து வாதாடுனா கண்டிப்பா உங்க பக்கம் தீர்ப்புகள் வரக்கூடிய நேரம் எப்போ வரும்னா கரெக்டா பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வழக்குகள் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம், எதிரியை வெல்லக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும். சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப வழக்குல ஜெயிக்க போறீங்க. தாமத தடையில நீங்க வெல்ல போறீங்க கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. அதே மாதிரி பாருங்க, கார் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். அதே சகோதர சகோதரி நல்லா சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இருக்காது. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய போல ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில சூப்பரா இருக்கும் பாத்துங்க. சனி பகவான் இப்ப வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் தொழில பண்ண சொல்றேன். இனிமே நல்ல ஒரு கெட்ட விஷயம் பெருசா உங்களுக்கு நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வருது. நல்ல ஒரு அமைப்பான யோகம் கண்டிப்பா உண்டு. இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை. வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க அனைவரும் சொல்றேன், ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப லாட்டரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கன்னிராசி செம்மையான யோகம் இருக்கு. மெயினா ITF இல்ல சாதிப்பீங்க. இப்ப பேங்க்ல வேலை பார்க்கறவங்க சாதிப்பீங்க. இப்ப எப்படி பேங்க்ல ITF ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், இது எல்லா துறையும் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க. வீடு வாங்குறது நிறைய இந்த துறை, வீடு துறை, இந்த துறைனா சூப்பரா இருக்கும். அதே மெயினா பாருங்க, இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க நல்ல யோகங்கள் தேடி வரும் பாத்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தேடி வரும் பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்குது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. இனிமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் இனிமே இருக்கு பாத்துங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், ஆனா ஒரு எதிரியை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி பழக்கத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. மற்றபடி எல்லாமே யோகம். இப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்கள் நீங்க உத்திரத்துல பிறகு கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சுகள், காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா வேலை செய்யும் பாருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே நிறைய கற்பனையான குணமும், நல்ல குடும்பத்து மேல ரொம்ப அக்கார காட்டக்கூடிய குணமும், நல்ல இறக்க குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும் நிறைய இந்த அஸ்தத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி தூக்கி சுமக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா அந்த அஸ்தம் மட்டும்தாங்க. நிறைய ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்குங்க. லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்குங்க. இனிமே அந்த ஆசையில நீங்க வெல்லக்கூடிய திறமை தேடி வருது பாருங்க. நீங்க எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வரும். அஸ்தத்தை பிறந்தவங்க அற்புதமான காலகட்டமா கண்டிப்பா வேலை செய்யும். வீடோ, இடமோ, பூமியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும். இனிமே நல்ல விஷயமா உங்க பக்கம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா உண்டு பாருங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறீங்க பாத்து. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், பொய் சொல்ல தெரியாது. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வையிடுவீங்க. குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் நிறைய இருக்கும் சித்திரத்துல பிறந்தவங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
அரசியல் அரசாங்க அவசியம், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்திரையில பிறந்தவங்களுக்கு சொல்றேன். இனிமே கெட்டது பெருசா நடக்காது. ஏன்னா இது முன்னாடி பாருங்க, வேலை உத்தியோகத்துல தொழிலையும் உத்தியோகம் நிறைய தடங்களை பார்த்து பார்க்க மாட்டீங்க. வீட்டுல சுப செலவு, சுபகாரியங்கள், படிப்புகள், வீடு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. சித்திரை வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.